நீங்கள் சுதந்திரமானவர் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு மாயை. ஒரு சிறு அவமானம் உங்கள் நாள் முழுவதையும் அழிக்கிறதென்றால், ஒரு குறுஞ்செய்தி வராதது உங்களை கலக்கமடையச் செய்கிறது என்றால், நீங்கள் சுதந்திரமானவர் அல்ல. நீங்கள் ஒரு அடிமை. உங்கள் சொந்த உணர்ச்சிகளுக்கும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கும் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். இது கசப்பான உண்மை. ஆனால் நீங்கள் இதிலிருந்து விடுபட முடியும். வரலாறு முழுவதும் பெரும் தலைவர்களும் மாவீரர்களும் ஒரு இரகசியத்தை அறிந்திருந்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒருபோதும் தங்களை இழக்கவில்லை. இன்று நாம் அந்த கடுமையான சமரசமற்ற அக வலிமையைப் பற்றி பேசப் போகிறோம். இது அனைவருக்கும் புரியாது. உங்களில் சிலர் இதை கேட்டு பயந்து ஓடலாம். ஆனால் நீங்கள் அந்த 1% ஆண்களில் ஒருவராக இருந்தால், நீங்கள் உங்கள் உண்மையான வலிமையை கண்டறியப் போகிறீர்கள். நீங்கள் தயார் என்றால் இந்த பயணத்தை தொடங்குவோம். உங்கள் உணர்ச்சிகளை ஆள நீங்கள் தயாரா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய உலகம் ஆண்களை மென்மையானவர்களாகவும் எளிதில் பாதிக்கப்படுபவர்களாகவும் மாற்றிவிட்டது. எங்கும் வசதிகள், எங்கும் உடனடி திருப்தி. கொஞ்சம் வலி வந்தால் கூட அதை மறைக்க நாம் திரைகளை தேடுகிறோம். சமூக வலைத்தளங்கள், கேளிக்கைகள், மற்றவர்களின் அங்கீகாரம் என நமது கவனம் சிதறடிக்கப்பட்டுள்ளது. இதனால் நமது மன உறுதி சுக்குநூறாகிவிட்டது. சிறு தடங்கள் வந்தாலும் மனம் உடைந்து போகிறோம். தனிமையில் இருப்பதை ஒரு சாபமாக நினைக்கிறோம். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? இந்த இரைச்சல் நிறைந்த உலகம் உங்களை வேண்டுமென்றே பலவீனமாக வைத்திருக்கிறது. ஏனென்றால் உணர்ச்சிகளால் ஆளப்படும் ஒரு மனிதனை எளிதாக கட்டுப்படுத்த முடியும். ஆனால் தன் மனதை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு மனிதனை யாராலும் வீழ்த்த முடியாது. நாம் பழங்கால வரலாறுகளையோ அல்லது தத்துவ வகுப்புகளையோ இங்கு பார்க்கப் போவதில்லை. இன்றைய காலகட்டத்தில் உங்கள் அலுவலகத்தில், உங்கள் உறவுகளில், உங்கள் தனிமையில் நீங்கள் எப்படி ஒரு பாறையாக நிற்பது என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். கட்டுப்பாட்டின் மாயை. மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை கட்டுப்படுத்த நினைப்பதுதான். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, வானிலை எப்படி இருக்கிறது என்பது உங்கள் கையில் இல்லை. இதை புரிந்து கொள்வதுதான் வலிமையின் முதல் படி. ஒரு வலிமையான மனிதன் தன் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றைப் பற்றி ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. அவனது முழு கவனமும் அவனது செயல்கள், அவனது எண்ணங்கள் மற்றும் அவனது எதிர்வினைகள் மீது மட்டுமே இருக்கும். நீங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை மாற்ற முடியாது. ஆனால் அந்த எண்ணங்கள் உங்களை எப்படி பாதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம். இந்த தெளிவு கிடைக்கும்போது உங்கள் தோள்களில் உள்ள பெரும் சுமை இறங்கிவிடுகிறது. மௌனத்தின் வல்லமை. பலவீனமான மனிதர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தங்களை நிரூபிக்கவும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் வார்த்தைகளை வீணடிக்கிறார்கள். ஆனால் வலிமையான மனிதன் மௌனத்தின் மதிப்பை அறிந்தவன். மௌனம் ஒரு வெற்றிடம் அல்ல, அது ஒரு ஆயுதம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்கள் குழப்பமடைகிறார்கள். உங்கள் உண்மையான பலம் என்ன என்பதை அவர்களால் கணிக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டு பதிலளிக்கும் பழக்கத்தை கைவிடுங்கள். ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக கத்தவோ வாதிடவோ வேண்டாம். அமைதியாக இருங்கள். அந்த மௌனம் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை உணர்த்தும். தனிமை என்ற பேராயுதம். தனிமை என்றால் பலருக்கு பயம். தனியாக இருப்பதை அவர்கள் ஏதோ பெரிய தோல்வியாக கருதுகிறார்கள். எனவே போலியான நண்பர்கள் மற்றும் அர்த்தமற்ற உறவுகளை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் உண்மையான ஆண் தனிமையை நேசிக்கிறான். ஏனென்றால் தனிமையில் மட்டுமே உங்களால் உங்களை சந்திக்க முடியும். தனிமையில் மட்டுமே உங்கள் பலவீனங்களை உங்களால் ஆராய முடியும். உங்கள் மனதின் இருண்ட மூலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போதுதான் நீங்கள் அசைக்க முடியாதவராக மாறுகிறீர்கள். தனிமையில் வலிமையாக இருக்க பழகிய ஒருவனை இந்த உலகில் எந்த இழப்பும் பயமுறுத்த முடியாது. அவன் தனக்குத்தானே ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கிறான். உணர்ச்சிகளிலிருந்து விலகி இருத்தல். இது இரக்கமற்ற தன்மையோ அல்லது கல் நெஞ்சமோ அல்ல. இது ஒரு மனநலக் கோட்டை. ஒரு சம்பவம் நடக்கும்போது அது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இது. யாராவது உங்களை கோபப்படுத்த நினைத்தால் அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளின் ரிமோட் கண்ட்ரோலை கேட்கிறார்கள் என்று அர்த்தம். ஒரு வலிமையான மனிதன் அந்த ரிமோட்டை யாருக்கும் கொடுப்பதில்லை. கோபம், ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகள் வரும், ஆனால் அவன் அந்த உணர்ச்சிகளாகவே மாறுவதில்லை.
அவன் அந்த உணர்ச்சிகளை ஒரு பார்வையாளனைப் போல தூரத்திலிருந்து கவனிக்கிறான். இதுவே உண்மையான உளவியல் மேலாதிக்கம். வலியை எரிபொருளாக மாற்றுதல். வலி என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் அந்த வலியை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்மை வேறுபடுத்துகிறது. ஒரு சாதாரண மனிதன் வலிக்காக அழுது புலம்புகிறான். தன்னை ஒரு பலிகடாவாக நினைத்துக் கொள்கிறான். ஆனால் ஒரு மன உறுதி கொண்ட மனிதன் அந்த வலியை ஒரு பயிற்சியாக பார்க்கிறான். இரும்பை நெருப்பில் வாட்டுவது போல வலிகள் அவனை மேலும் கூர்மையாக்குகின்றன. ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு தோல்வியும் அவனுக்கு ஒரு பாடம். அவன் காயங்களை மறைப்பதில்லை, அந்த காயங்களை தழும்புகளாக மாற்றி தனது போர் அனுபவமாக மாற்றுகிறான். அங்கீகாரத்திற்கான தவிப்பு. இது ஒரு ஆபத்தான வலை. சமூக வலைத்தளங்களில் எத்தனை லைக்குகள் வந்தன, நண்பர்கள் தன்னை எப்படி பாராட்டுகிறார்கள் என மற்றவர்களின் கைத்தட்டலுக்காக வாழும் மனிதன் எப்போதும் ஒரு அடிமைதான். உங்கள் மதிப்பு மற்றவர்களின் பார்வையில் இல்லை. நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கும் நேர்மைதான் உங்கள் உண்மையான மதிப்பு. ஒரு வலிமையான மனிதன் தன் இலக்குகளை மற்றவர்களுக்காக தீர்மானிப்பதில்லை. அவனது பாதையும் அவனது பயணமும் அவனுக்கு மட்டுமே சொந்தமானது. மற்றவர்களின் அங்கீகாரம் அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. கடுமையான சுய நேர்மை. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் பொய்களை முதலில் நிறுத்துங்கள். நான் நாளை செய்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, மற்றவர்கள்தான் காரணம் போன்ற சாக்குப்போக்குகள் பலவீனத்தின் அடையாளங்கள். கண்ணாடியின் முன் நின்று உங்கள் தோல்விகளுக்கு நீங்கள்தான் காரணம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த கடுமையான நேர்மை ஆரம்பத்தில் சுடும், ஆனால் அதுதான் உங்களை சுதந்திரமாக்கும். உங்களை நீங்களே ஏமாற்றுவதை நிறுத்தும்போது உங்கள் உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனிதனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மனதை பழக்கப்படுத்துதல். உங்கள் உடம்பை ஜிம்மில் போய் எப்படி வலிமையாக்குகிறீர்களோ அதே போல உங்கள் மனதையும் தினமும் பழக்கப்படுத்த வேண்டும். சவாலான சூழ்நிலைகளை தேடிச் செல்லுங்கள். குளிர்ந்த நீரில் குளிப்பது, காலையில் சீக்கிரம் எழுவது போன்ற சிறிய கஷ்டங்களை நீங்களாகவே தேர்ந்தெடுங்கள். இந்த சிறிய கஷ்டங்கள் உங்கள் மனதிற்கு ஒரு செய்தியை சொல்லும். நான் என் வசதிகளுக்கு அடிமை இல்லை, என் மனம் என் கட்டுப்பாட்டில் உள்ளதென்று. வசதிகளை துறக்கப் பழகிய ஒரு மனிதன் வாழ்க்கை கொடுக்கும் எந்த கஷ்டத்தையும் சிரித்துக்கொண்டே எதிர்கொள்வான். எதிர்வினைக்கும் பதிலுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நிகழ்வுக்கும் உங்களின் பதிலுக்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் முழு சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது. யாராவது உங்களை திட்டினால் உடனே திருப்பித் திட்டுவது எதிர்வினை. அது விலங்குகளின் குணம். ஆனால் ஒரு நொடி நிதானித்து இதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும், அல்லது ஒன்றுமே சொல்லாமல் கடந்து செல்ல வேண்டுமா என்று சிந்திப்பதுதான் மனிதனின் குணம். அந்த ஒரு நொடி இடைவெளியை யார் தன் வசப்படுத்துகிறானோ அவனே வாழ்க்கையை தன்வசப்படுத்துகிறான். நச்சு உறவுகளை வெட்டி எறிதல். உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற தயங்காதீர்கள். ஒரு மரம் வளர வேண்டுமென்றால் காய்ந்த கிளைகளை வெட்டி எறிய வேண்டும். அதுபோலவே உங்களை கீழ் நோக்கி இழுக்கும் எந்த ஒரு உறவும் உங்களுக்கு தேவையில்லை. தனிமையில் இருப்பது கடினம் என்று பயந்து தவறானவர்களுடன் சேர்ந்து வாழும் மனிதன் ஒருபோதும் வலிமையாக முடியாது. ஒரு வலிமையான மனிதன் தனிமையின் தூய்மையை நச்சு மனிதர்களின் கூட்டத்தை விட மேன்மையாக கருதுகிறான். கவனச்சிதறல் இல்லாத குவியம். நாம் வாழும் இந்த யுகம் கவனத்தை திருடும் யுகம். ஒவ்வொரு நொடியும் உங்கள் தொலைபேசி உங்களை அழைக்கிறது. ஆனால் வெற்றியடையும் அந்த 1% மனிதர்கள் தங்கள் கவனத்தை ஒரு லேசர் கதிர் போல பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு தங்கள் நேரத்தை வீணடிப்பதில்லை. உங்களுக்கு எது முக்கியமோ அதில் மட்டுமே உங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். மீதமுள்ள அனைத்து சத்தங்களையும் அணைத்து விடுங்கள். இந்த அசைக்க முடியாத குவியம்தான் சாதாரண மனிதனுக்கும் சாதனையாளனுக்கும் உள்ள வித்தியாசம். உடைக்க முடியாத தினசரி வழக்கம். ஊக்கம் என்பது ஒரு பொய்யான உணர்வு. அது இன்றிருக்கும், நாளை காணாமல் போகும். ஆனால் ஒழுக்கம் என்பது நிரந்தரமானது. ஒரு வலிமையான மனிதன் தனக்கான ஒரு கடினமான வழக்கத்தை உருவாக்கி அதை எந்த சூழ்நிலையிலும் மீறாமல் கடைபிடிக்கிறான். மழை பெய்தாலும் மனம் சோர்ந்திருந்தாலும் அவன் தன் வேலையை செய்கிறான். செயலுக்குப் பிறகுதான் உணர்வு வர வேண்டும். உணர்வுக்காக செயலை தள்ளி போடக்கூடாது. இந்த இயந்திரத்தனமான ஒழுக்கம்தான்
ஒருவனை மற்றவர்களிடமிருந்து பல படிகள் மேலே உயர்த்துகிறது. தோல்வியை தரவுகளாக பார்ப்பது. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல. அது உணர்ச்சி வசப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. தோல்வி என்பது வெறும் தகவல். நீங்கள் செய்த ஒரு செயல் வேலை செய்யவில்லை என்பதை காட்டும் ஒரு குறியீடு, அவ்வளவுதான். ஒரு விஞ்ஞானியைப் போல உங்கள் தோல்விகளை ஆராயுங்கள். ஏன் தோற்றோம், எங்கு தவறு நடந்தது என்று பகுப்பாய்வு செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு நான் துரதிர்ஷ்டவசமானவன் என்று புலம்புவது கோழைகளின் செயல். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான பாதையில் ஒரு மைல்கல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி என்ற மாயை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தேடி ஓடுவது ஒரு முட்டாள்தனம். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியால் மட்டுமானது அல்ல. அதில் கஷ்டங்கள், துயரங்கள், இழப்புகள் என அனைத்தும் இருக்கும். ஒரு வலிமையான மனிதன் மகிழ்ச்சியை தேடுவதில்லை, அவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுகிறான், தனக்கான பொறுப்புகளை தேடுகிறான். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது, உங்கள் லட்சியத்தை அடைவது போன்ற ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது மகிழ்ச்சி தானாகவே பின்னால் வரும். மகிழ்ச்சியை துரத்துபவன் எப்போதும் ஏமாற்றமே அடைவான். மரணம் ஒரு நினைவூட்டல். நீங்கள் என்றாவது ஒரு நாள் இறந்து போவீர்கள். இந்த நிஜத்தை தினமும் நினைவில் கொள்ளுங்கள். இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை விழிப்படையச் செய்வதற்காக. இன்று நீங்கள் கவலைப்படும் பல விஷயங்கள் உங்கள் மரணப்படுக்கையில் ஒரு பொருட்டாகவே இருக்காது. இந்த உணர்வு உங்களுக்கு வரும்போது தேவையற்ற பயங்கள் அகன்றுவிடும். நேரத்தின் மதிப்பை நீங்கள் உணர்வீர்கள். இருக்கும் இந்த குறுகிய காலத்தில் எப்படி ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற தெளிவு பிறக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாத உறவுகள். எந்த ஒரு உறவிலும் எனக்கு இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் நுழையாதீர்கள். நீங்கள் அன்பை கொடுங்கள், நேர்மையாக இருங்கள், ஆனால் பதிலுக்கு அதே அன்பு கிடைக்கும் என்று பிச்சை எடுக்காதீர்கள். யாராவது உங்களை விட்டு விலக நினைத்தால் அவர்களுக்கு கதவை திறந்து விடுங்கள். உங்களை விட்டு செல்பவர்களை பிடித்து வைக்கும் அளவுக்கு உங்கள் சுயமரியாதை மலிவானது அல்ல. ஒரு வலிமையான மனிதன் தன்னை நாடி வருபவர்களை அரவணைக்கிறான், விலகிச் செல்பவர்களை புன்னகையுடன் வழியனுப்புகிறான். உடல் வலிமையும் மன வலிமையும். உங்கள் உடல் வேறு, மனம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுதான். பலவீனமான உடம்பில் ஒரு வலிமையான மனம் குடியிருப்பதை விட வலிமையான உடம்பில் வலிமையான மனம் இருப்பதுதான் இயற்கை. உங்கள் உடலை வருத்தி பயிற்சி செய்யுங்கள். வியர்வை சிந்தும்போது உங்கள் மனதின் சோம்பலும் சேர்ந்து கரைகிறது. ஒரு கடினமான உடற்பயிற்சிக்குப் பிறகு உங்கள் மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்பதை கவனித்திருக்கிறீர்களா? உடல் ரீதியாக உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளும்போது வெளியிலிருந்து வரும் தண்டனைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. அநீதிகளை அமைதியாக கடத்தல். இந்த உலகம் நியாயமானது அல்ல. பல நேரங்களில் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம். நீங்கள் செய்யாத தவறுக்கு பழி சுமத்தப்படலாம். அப்பொழுது உங்கள் குரலை உயர்த்தி நியாயம் கேட்பதை விட அமைதியாக உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது சிறந்த பதிலடியாக இருக்கும். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. வீண் விவாதங்களில் ஈடுபட்டு உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். உங்களை அவமதித்தவர்களை உங்கள் வளர்ச்சியால் திரும்பி பார்க்க வையுங்கள். முழுமையான பொறுப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு வேறு யாரும் பொறுப்பல்ல. உங்கள் பெற்றோர்களோ அரசாங்கமோ உங்கள் நண்பர்களோ உங்கள் நிலைக்கு காரணமல்ல. நீங்கள் இன்றைக்கு இருக்கும் இடத்திற்கு நீங்கள்தான் 100% பொறுப்பு. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையின் ஸ்டியரிங் உங்கள் கைக்கு வருகிறது. நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் ஒரு போராளி. சூழ்நிலைகளை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு அதை எப்படி மாற்றுவது என்று சிந்திக்கும் மனிதனே உண்மையான அதிகாரத்தை கையில் எடுக்கிறான். பாதிக்கப்பட்டவனில் இருந்து வெற்றியாளனாக மாறுதல். இதுவே இறுதி மாற்றம். உங்கள் மனநிலையை முழுமையாக மாற்றுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு எதிராக நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். வாழ்க்கை உங்களுக்காக நடக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே வருகிறது என்ற ஆழமான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். இந்த மனநிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் இந்த உலகில் உங்களை வீழ்த்தக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு அசைக்க முடியாத மலையாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இப்போது இந்த வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டீர்கள். இதை முழுமையாக பார்த்த நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களின் சிந்தனை முறை மாறத் தொடங்கிவிட்டது. இந்த உலகம் உங்களை எப்படி உடைக்க முயன்றாலும் உங்கள் மனம் என்ற கோட்டைக்குள் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள். உங்களை யாராலும் சீண்ட முடியாது,
எந்த இழப்பாலும் உங்களை அழிக்க முடியாது. உங்கள் உண்மையான சாம்ராஜ்யம் உங்கள் மனதுக்குள் இருக்கிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட நீங்கள் இனி புதிய மனிதர். இந்த உளவியல் ஆதிக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க உறுதியேற்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பயணத்தை இன்றே தொடங்குங்கள். கீழே கமெண்டில் நான் என் மனதின் எஜமானன் என்று பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு வலிமையான சிந்தனையுடன் சந்திப்போம்.